ஜெயபாரதி தன்னோட வீட்டில் குழந்தையிலேருந்து வளர்றதை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஒரு பொண்ணுக்கு வீட்டில் இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை ஜெயாவோட பேரண்ட்ஸ் ஜெயாவையும் ஜெயாவோட பிரதர் ஜெயனிக்கும் இடையில நடத்துறதுல ரொம்ப அழகாக யதார்த்தமாக காட்டியிருப்பாங்க இந்த மூவி டீம். பொதுவாக ஒரு பொண்ணுக்கு அவங்களோட வீட்டில் அவங்களுக்குன்னே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அது வெளியேருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டால் தான் நமக்கு தெரியும் அந்த ஃபீலிங் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் வெறும் அவங்களோட பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணால் ரொம்ப பரவாயில்ல, ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் பல வீட்டில் பொண்ணோட பேரண்ட்ஸுக்கிட்ட அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை கூட இந்த படத்தில் ரொம்ப அழகாக கவர் பண்ணியிருப்பாங்க. ஜெயான் தான் இவானியஸ் காலேஜில் பிஎஸ்சி ஆந்த்ரோபாலஜி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கிட்ட கேட்பாங்க. ஆனால் அப்போது ஜெயாவோட மாமா வீட்டுக்கு வந்துட்டு ஜெயாவோட அப்பாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க எம்எஸ்எஸ் பேரலல் காலேஜில் பிஏ மலையாளம் சேர்த்து விட்ருவார். இது இடத்துல ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்பட்றேன். பொண்ணுங்களுக்கு அவங்களோட பேரண்ட்ஸான நீங்கள் முழுசாக ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு இதுதான் ஃபைனல்னு சொல்லி அவங்கள கார்னர் பண்ணிடுறீங்க. அப்போது அந்த ப்ராப்ளம் மேபி எண்ட் ஆகலாம். ஆனால் நீங்கள் பெருசாக பிளான் பண்ணி வச்சுருக்க ஃப்யூச்சர் டிசிஷன்ஸ்லாம் இதே மாதிரி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் பொண்ணுங்களோட பார்வையில் நீங்கள் எப்போவுமே உங்கள் சந்தோஷத்துக்காக அவங்கள கார்னர் பண்ணுற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும்.